guys, today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் கார்டு தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கே வந்து எதுக்கு போறேன்னா இப்போ வந்து நியூ இயர் கிஃப்ட் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா நிறையவே போயிட்டு இருக்கு. சோ அதனால தான் நானும் போறேன்னு சொல்லி யோசிச்சேன். அதனால தான் எனக்கு நியூ இயர் greeting கார்டு பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நியூவா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க guys. சோ அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி திறந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிடணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து மெத்தட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பண்ணது இப்படி தான் கைஸ் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிட்டர் ஷீட்டாக எடுத்துருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒட்டுறதுக்காண்டி தான். இப்போ வந்து நம்ம பண்ணதே எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த greeting கார்டு ரொம்பவே சூப்பராக 3Dயாகவே இருந்துச்சு. ஸோ இந்த greeting கார்டு மெத்தடே ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ அந்த லாஸ்ட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேட்டு பண்ணி ஒட்டிக்கிட்டே கிடந்துச்சு. அதை எடுத்து விட்றேன். திருப்பி போய் ஒட்டிக்குது. நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி கம் அப்ளை பண்ணிட்டேன். அதான் அப்படி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சும்மா கோடு போட்டேன். சும்மா ஃப்ளூக்கில் வந்துச்சு அப்படியே எழுதி விட்டேன் கைஸ். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சிசராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாகவே கட் பண்ண முடியும். இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். பட் கஷ்டப்பட்டு கட் பண்ணாமல் எனக்கு வந்து அழகாக கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 2 0 2 4. ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ ஹச்சுமா இருக்கேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளோட 2024 எடுத்து அதை ஒட்டிக்கலாம். ஐயோ கீழே இருந்துருச்சு. அப்புறம் 4ஐயும் சேர்த்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஒட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு கைஸ். நம்மளோட 3D 2024 வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் என்ன இதுதான் கொஞ்சம் மேலே தள்ளி போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அப்புறம் பிளைனாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன் கைஸ். அப்புறம் டெக்கரேஷனே பார்க்க வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். தென் மேலே ஹாப்பி நியூ இயர்னு எழுதி விட்டதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு கைஸ். கார்டே வேற லெவலில் இருந்துச்சு. கீழே நீங்கள் இது வந்து யாருக்காவது கிஃப்ட்டாக கொடுக்குறீங்கன்னா உங்களோட நேம் வந்து எழுதி கொடுத்துக்கலாம். நானே இதை வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால நான் யார் நேமே எழுதுறேன். நீங்கள் எழுதிக்கோங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த டெக்கரேஷனுமே பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கார்டு வேற லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த கார்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.